டேஸ்டிங் அடுத்து பார்க்க போறது பாபா பாஸ்கர் மாஸ்டர். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன சொல்லுங்க? கஸ்டர்ட் ஐயா, ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட். வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டெசர்ட் ரொம்ப பிடிக்கும். இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 லிட்டர் அளவு பாலை காய்ச்சிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பால் நல்லா பொங்கி வரணும். பொங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பால் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு 4 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கட்டி சேராமல் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கட்டி சேர்ந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்சர் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். அந்த டெக்ஸ்சர் வரைக்கும் நல்லா நம்ம இதை பாயில் பண்ணிவிட்டு அடுத்து நல்லா இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு ஆரஞ்ச், கிரேப்ஸ், பொமோகிரானட், ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட வந்து நான் நட்ஸுக்கு வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் இதை மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறப்ப தான் சாப்பிட்றப்ப நான் அது கடிப்படுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணோம்னா ஒரு டேஸ்ட்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.